சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 1/1/2026 வியாழக்கிழமை, மார்கழி மாதம் 17ஆம் நாள், திரையோதசி திதி இன்று இரவு 10:22 வரை. ரோகிணி நட்சத்திரம் இன்று இரவு 10:48 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே நல்ல சம்பவங்கள், நல்ல திருப்புமுனையான முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு தாராபலம் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான இனிய துவக்க நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிக்கான 2026 புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற இந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு ரொம்ப அருமையாக நல்ல மாற்றங்கள், முன்னேற்றத்தோடு கண்டிப்பாக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் பெரிய அளவில் கஷ்டங்கள் இல்லாத உங்களுடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல், ஒரு தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல் எடுத்ததையெல்லாம் பலிக்கக்கூடிய நல்ல வருஷமாக இந்த 2026 வருஷம் அமைஞ்சிருக்குதுங்க. ஐயா 7.5 சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த 7.5 சனியோடைய ஆரம்பமாகிய விரயச்சனி அமைப்பில் தான் இப்போது மேஷராசிக்காரங்க இருக்கிறீங்க. விரயம் என்றால் என்னங்க? செலவுங்க. செலவு பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறீங்க. அதுவும் கூடுதல் செலவுகள் தான் இருக்குது. அதே நேரத்தில் வருமானமும் வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? வருமானம் வரும், ஆனால் அதை சேமிக்க முடியாத அளவிற்கு விரயச்சனியின் காரணத்தினால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட நிரந்தர வருமானங்கள் வரக்கூடிய ஆண்டாக இந்த 2026 கண்டிப்பாக புத்தாண்டு அமையுங்க. எல்லா நிலைமைகளையும் கொஞ்சம் குடும்பத்தில் இது வரைக்கும் இருக்கின்ற பிரச்சனைகள், அமைப்புகள், உடல்லையே ஆரோக்கிய குறைவுகள், கடன் சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் இருந்து வந்த கலக்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. வருட ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம். யாருக்கு? இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே முதல் 5 மாதங்களுக்குள்ளாகவே எதிர்கால கணவர் யார், எதிர்கால மனைவி யார் என்பது போன்ற வாழ்க்கை துணை பற்றிய விஷயங்களில் சில முடிவுகள் வந்துடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. மேஷராசிக்காரர்களுடைய வீடுகளில் கடந்த 2-3 வருஷமாக இல்லாத ஒரு மங்கள நிகழ்வு கண்டிப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டில் நிச்சயமாக இருக்கும். பெரியவர்களுக்கு இதுவரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள், பிள்ளைகள் மேலே இருந்து வந்த வருத்தங்கள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பிற்கு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல 2026 ஆங்கில புத்தாண்டு கொஞ்சம் மேன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக தாங்க அமைஞ்சிருக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு நல்ல பண வரவுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், வருடம் பிறக்கும் போதே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் குருவின் பார்வையில் இருப்பதோடு பெரிய அளவில் என்னவாக இருக்கிறாருன்னா, 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனின்ற ஒரு நல்ல அமைப்பு இந்த வருடத்தில் பெரிய அளவில் இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் வருடம் முழுவதும் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பு. 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய லாபச்சனி அமைப்பு இப்போது அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. என்ன, கடந்த காலத்தில் எதில் சம்பாதிக்க முடியலன்னு நினச்சிங்களோ, தொழில் கை கொடுக்கல, வேலை கை கொடுக்கல, வியாபாரம் கை கொடுக்கல, விவசாயம் கை கொடுக்கல, என்னால் சம்பாதிக்கவே முடியாது போல தெரியுதுன்னு ஒரு மாதிரியாக மனம் நொந்து போயிருந்த அத்தனை ரிஷபராசிக்கார ஆண் பெண் இருப்பாளருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள், குறிப்பாக பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய அருமையான அமைப்புங்க இப்போது இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக வருங்க. வருட ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து குருவின் பார்வையில் இருக்கின்ற ஒரு காரணமும், புதனும் குருவும் பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், சிலருக்கு கடந்த காலங்களில் எந்தெந்த வகையில் பணத்தை விட்டீங்களோ அந்த பணத்தில் ஒரு பகுதியை, பெரும்பகுதின்னு கூட சொல்லலாம், ஒரு பகுதியை திரும்ப பெறக்கூடிய ஒரு அமைப்பு, கடந்த காலத்தில் தோல்வி, நஷ்டம் போன்ற அமைப்புகள் எல்லாம் நடந்த இடங்களில் திருப்பி லாபகரமாக இயங்கக்கூடிய தன்மைன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வருஷம் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்ப அமைப்புகளையும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல விதமான ஒரு மனைவி கணவன் இணக்கமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. இதை எல்லாத்தையும் விட இன்னொன்று சொல்லணும், என்னென்னா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் நிச்சயமாக இருக்கும். பெரிய அளவில் கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு. மிதுன ராசிக்காரங்க தொழில் துறையிலையும் சொந்த வாழ்க்கையிலையும் இந்த வருஷம் கண்டிப்பாக சாதிப்பீங்க.
கடந்த 4-5 வருஷமாக மிதன ராசிக்காரர்கள் நன்றாக இல்லை, இயல்பாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு ஒரு உற்சாகத்தோடு புத்துணர்ச்சியோடு வேலை செய்யக்கூடிய வருஷமாக இன்று பிறக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சொந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சோகங்கள் விலகும். ஒரு இளைய பருவத்தினருக்கு காதலன் காதலி போன்ற உறவுகள், திருமணமானவர்களுக்கு தம்பதிகளிடையே இணக்கமில்லாமல் இருந்து வந்த சூழ்நிலைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. பிரிஞ்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு குடும்ப நல கோர்ட்டுக்கு போயிருந்தவங்க, அல்லது கோவிச்சுக்கிட்டு போயிருந்தவங்க, அல்லது ஒரு சேர்ந்து வாழவே முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக தனிப்பட்ட வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு உறுதி கிடைக்கக்கூடிய அருமையான வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் நல்லா இல்லாத வேலை அமைப்புகள் இந்த வருடத்திலிருந்து நல்லா இருக்க ஆரம்பிக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வேலைக்கு போனால் கொஞ்சம் சந்தோஷமாக வேலை பார்க்க முடியும். ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க பாருங்கள், நான் தான் வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு பேர் கிடையாது, என்னை வச்சு மேனேஜரோ மற்றவங்களோ பேர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி ஒரு வேலையில் அங்கீகாரம் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுடைய திறமைக்கேற்ற மதிப்புகள் மரியாதைகள் உங்களை தேடி வரக்கூடிய அருமையான அமைப்பு இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழல் புதிதாக திருமணமான தம்பதிகள் அனைவருக்குமே உண்டு. பாக்கியங்கள் தடைப்பட்டவர்கள், இதுவரைக்குமே இந்த வயசில் எனக்கு இது கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, எல்லாவற்றையும் நல்ல விதமாக அனுபவிக்கக்கூடிய அமைப்பாக பிறந்திருக்குதுங்க இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு. கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டுக்கு உண்டு. ஒரு 3-4 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லைங்கிறதாங்க உண்மை. 2022, 23, 24 பெரிய அளவில் ஒரு மாதிரி சோகங்கள் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியாகத்தான் கடகராசிகளுடைய வாழ்க்கை இருந்தது. 2025 நல்லா இருக்குமான்னு பார்த்தா பரவாயில்ல, அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இதுதான் உண்மையிலேயே பெரும்பாலான கடகராசிக்காரர்களுடைய எண்ணம். ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த 2026 கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எந்தெந்த இடங்களில் பாதிக்கப்பட்டீங்களோ, சொந்த வாழ்க்கையில் பாதிப்பு, தொழில் வாழ்க்கையில் பாதிப்பு, உடலில் பாதிப்பு, கடனில் பாதிப்பு, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, நான் என்னங்க இப்படியே போய்கிட்டு இருந்தால் எப்படிங்க, நல்லா தாங்க முயற்சி பண்ணுறேன், நல்லா தாங்க கஷ்டப்படுறேன், ஆனால் அதற்கான பலன்கள் இல்லவே இல்லையே என்கின்ற நிலையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய வயதிற்கேற்ற மனதிற்கேற்ற உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைக்கக்கூடிய அருமையான வருஷமாக இன்றைக்கி பிறந்திருக்கிற 2026 கண்டிப்பாக உண்டுங்க. கடகராசிக்காரர்கள் நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துலேருந்தே உங்களுக்கு நல்லா ஆரம்பிக்குது. சொந்த வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்து வந்த தோல்வி, கணவன் மனைவி உறவுகள் சரியில்லாமல் இருந்த அமைப்பு, கல்யாணமே ஆகலைங்க அப்புறம் என்னங்க நீங்கள் கணவன் மனைவிக்கு போயிட்டீங்கன்ற மாதிரியாக கடந்த 3 ஆண்டுகளாக நடந்த அஷ்டமச்சனியில் எல்லாவற்றையும் இழந்தவர்கள், சொந்த வாழ்க்கையை இழந்தவங்க, ஒரு புரிதல் இல்லாத துணையோடு சேர்ந்து போராடி கொண்டிருந்து இப்போ தாங்க கொஞ்சம் வெளியில் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இன்னொரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய அமைப்பு, நமக்கும் கை கொடுப்பதற்கு உறவோ நட்போ இருக்கிறது என்கின்ற ஒரு ஆறுதல் எல்லாம் கிடைக்கக்கூடிய அருமையான மனக்கலக்கம் தீரக்கூடிய வருஷமாக கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்க. அப்பா அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க அல்லது பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த பெற்றோர், இவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் உண்டு. முதல் 4 அல்லது 5 மாதங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தொடர்புகள் கடகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கிடைக்கும். மே மாதத்திற்குள்ளாகவே 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் தயவால் தூர இடங்களுக்கு போய் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இளைஞர்களுக்கு இருப்பதால் எல்லா வயதுக்காரருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு 2026 முழுக்க சக்ஸஸை கொடுக்கக்கூடிய வருடமாக அமைஞ்சிருக்குங்க பிறந்திருக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு வருடத்தின் ஆரம்பத்திலேயே குருவின் பார்வையில் உங்கள் ராசிநாதன் இருப்பது ஒரு சிறப்பான ஒன்று. எவ்வளோ பெரிய கஷ்டம் இந்த 2026 வந்தால் கூட அதெல்லாம் சமாளிக்க முடிக்கும்ன்றத இந்த வருட ஆரம்பத்திலேயே ஒரு சுபத்துவமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அமைப்பு அப்படியே உங்களுக்கு நிரூபிக்கிறது. ஐயா அந்த மாதிரி அஷ்டமச்சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே நம்முடைய ராசிபலன் பகுதியில் அஷ்டமச்சனி உங்களுக்கு 7ல் இருக்கக்கூடிய ராகுவின் தயவால் வேதை என்கின்ற ஒரு தடை அமைப்பாக மாறி அஷ்டமச்சனி எந்த விதமான கெடுதலையும் உங்களுக்கு கொடுக்காதுன்றதை போன வருஷத்துலேருந்தே நான் ராசிபலன் பகுதியில் சொல்லிக்கிட்டு தாங்க வந்துக்கிட்டு இருக்கேன்.
அஷ்டம சனியை பற்றி ஒரு சிறிதளவு கூட 10 பைசா பெறாத அளவிற்கு கூட ஒரு சின்ன அளவுக்கு கூட நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லாத அமைப்பு இந்த வருஷம் நிச்சயமாக நடக்குங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ஆனாலும் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால 2ஆக பிரித்து சொல்லலாம். அதாவது நல்லது நடக்காது, அதற்காக கெடுதல் நடக்கும்ன்ற அவசியம் இல்லை என்கின்ற மாதிரியாக உங்களுடைய உழைப்பிற்கேற்ற இருப்பிடம் தகுதிக்கேற்ற அளவில் வெற்றிகள் இருக்கக்கூடிய ஆண்டாகவே 2026ஆம் ஆண்டு இருக்குங்க. சிலருக்கு மட்டும் கொஞ்சம் தடைகள் இருக்கும். நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டியது இன்றைக்கி வந்து சேரணும்னா அது நாளைக்கு வந்து சேரக்கூடிய கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக சில தடைகளுக்கு பிறகு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. தொழில் துறையில் மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வைக்க தேவையில்லாத வருஷமாக இந்த வருஷத்தை சொல்லலாம். உண்மையிலே 8ல் சனி இருக்கும்போது யாரையும் நம்பக்கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாமே இவர் தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர் கூட ஒரு மாதிரியான முகத்தை காட்டுவார் என்பதால் உங்களை மட்டுமே நம்பக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2026 ஆங்கில புத்தாண்டு அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அமர்க்கலமான அமைப்பில் தான் அந்த 2026 பிறக்குதுன்னு சொல்லலாம். ஆனாலும் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த குருப்பெயர்ச்சியின் பிறகு பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட ஜூன் மாதத்திலிருந்து பிற்பகுதி 7 மாதங்கள் மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம், வெற்றிகள், லாபங்கள் இருக்கக்கூடிய அருமையான வருஷமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்க. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துல கடன் நோய் வம்பு வழக்குகளை அடக்கி வைக்கக்கூடிய அளவில் வருடம் முழுக்கவே ராகு பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்திற்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்ச குருவாக உங்களுடைய எல்லா நிலைகள்லையும் யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் வருவது என்பது ஒரு பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு சொல்கிற மாதிரியாக இரட்டிப்பு லாப அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைங்க. வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதனும் குருவும் 4, 10ஆம் இடங்களில் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் வீட்டுக்கனவு, வாகன கனவு இந்த வருஷம் பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவேறக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டுங்க. கொஞ்சம் கடன் பட்டால் கூட ஒரு வீடு வாங்கிடலாம், அல்லது வீட்டடி மனை வாங்கிடலாம், இல்லது அட்வான்ஸை கொடுத்து வச்சிடலாம், ஒரு 6 மாதத்தில் முடித்து வச்சிடலான்ற மாதிரியாக ஏதோ ஒரு நல்ல சொத்து சேர்க்கை இந்த வருடத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் அமைஞ்சிருக்குங்க. பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு சுப நிகழ்வுகள், ஸ்டாண்டர்ட் என்று சொல்லப்படக்கூடிய நிரந்தரமான வருமான அமைப்புகளை தரக்கூடிய நிலைமையில் அமைஞ்சிருக்குங்க 2026 இன்று பிறக்கும் ஆங்கில புத்தாண்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த ஆங்கில புத்தாண்டு கண்டிப்பாக அமையுங்க. 12 ராசிகள்லேயே துலாம் ராசிக்கு மட்டும்தான் கிரகங்கள் பெரிய அளவில் சாதகமாக இருக்கின்றது தான் உண்மை. ஆகவே எல்லாவற்றிலும் தொட்டது துலங்கும்னு சொல்லலாம். வயதிற்கேற்றார் போல் திருமணம் நடக்கலையா, நடக்க போகுது. தொழில் நல்லா இருக்க போகுது, வியாபாரம் நல்லா இருக்க போகுது, வேலை நல்லா இருக்க போகுது, பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்க போகிறது. இந்த வருடத்தில் உங்களை புரிஞ்சிக்காதவங்களாம் நல்ல விதமாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள். கடந்த காலங்களில் ஒரு 2-3 வருஷமாகவே உங்கள் மனசை போட்டு அழுத்திக்கிட்டு இருந்த ஒரு பாரமான விஷயங்கள் எல்லாம் வெளியே போகக்கூடிய எதிலும் ஒரு நிறைவுகள் ஆண் பெண் இருபாலாருக்குமே துளாராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வருஷமாகவே இந்த வருஷம் அமைதுங்க. வருடத்தின் ஆரம்பத்தில் பாருங்கள், 9ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சனி என்பது எப்போதோ ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றார் போல இப்போ ராசி பலன் சொல்கிறோம். இந்த ராசி பலனில் 12 ராசிக்காரர்களை விட துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிகமான நன்மைகள் அப்படின்னு சொன்னால், துலாம் ராசிக்காரர்கள் எல்லாருமே ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாரிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றார் போல, உங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு 100 ரூபாய் சம்பாதித்து கொண்டிருப்பவர் 1000 ரூபாயாகவும், 1000 10,000 10,000 லட்சமா இந்த மாதிரியாக இப்போது இருப்பதை விட ஒரு நிறைவான 2 மடங்கு 5 மடங்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, நிலை உயரக்கூடிய அமைப்பு 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையுங்க. போன வருஷம் இருந்த கஷ்டங்கள்லாம் இந்த வருஷம் நிச்சயமாக இருக்காது. உங்களுடைய உழைப்பு உங்களுக்கே கை கொடுக்கக்கூடிய தன்மை, மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு, கௌரவம் மதிப்பு கூடக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் எதெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டப்பட்டிருந்த விஷயத்திலிருந்து அப்படியே நீங்களே திறமையால் விலகி உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்களே தீர்மானிக்கக்கூடிய அருமையான வருஷமாக அமைஞ்சிருக்குங்க 2026 துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பிறக்கும்போது முதல் 5 மாதங்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த 2026 கை கொடுக்கும்.
முதல் 5 மாதங்களில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்களை செய்வீங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்றில் ட்ராவல் இருந்துக்கிட்டே இருக்கிறது, அல்லது அதை தரத்துறேன் இதை தரத்துறேன்ற மாதிரியாக பணத்தை துரத்தி கொண்டிருக்கிறேன், உழைப்பை துரத்தி கொண்டிருக்கிறேன், ஆரோக்கியத்தை துரத்தி கொண்டிருக்கிறேன், கடனை விலக்கி கொண்டிருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக சற்று ஒரு மாதிரியான மனத்தாங்களோடு இந்த வருஷம் ஆரம்பித்தாலும் கூட சரியாக 5 மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியிலிருந்து 9ஆம் இடத்திற்கு உச்சகுரு வந்து ராசியை பார்க்க போவதால் அனைத்திலும் அப்படியே இரட்டிப்பு வருமானங்கள் இருக்கக்கூடிய, இரட்டிப்பு சந்தோஷங்கள் இருக்கக்கூடியதாக பிற்பகுதி 7 மாதங்கள் நல்லா இருக்குங்க. வருட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிநாதனை குரு பார்ப்பது என்பது பொருளாதார பிரச்சனைகள் 2025 யார் யாருக்கெல்லாம் இருந்ததோ, சம்பாதிக்க முடியாமல் இருந்தீங்களோ, கடனை கட்ட முடியாமல் இருந்தீங்களோ, இவங்க எல்லாருக்குமே ஓரளவிற்கு நல்ல வருமானத்தை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக மாதம் ஜிக்ஜாக்காக இருக்கக்கூடிய வருமானம், ஒரு மாதம் வருதுங்க, ஒரு மாதம் வரலைங்க, நான் எப்படிங்க சமாளிக்கிறதுன்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிரந்தரமான போதுமான வருமானங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக வரும். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிறப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்பா அம்மா தயவில் மட்டுமே இருந்தவங்க இனிமேல் அப்பா அம்மாவை பார்த்துக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் கொஞ்சம் முன்னேற்றம் அடையக்கூடிய நிலைமை என விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பிற்பகுதி 7 மாதங்கள் மிகப்பெரிய நல்ல அளவில் இருக்கக்கூடிய 2026 புத்தாண்டு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும்ன்றதாங்க உண்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றையும் நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமுள்ள ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக அமையுங்க. வருடம் ஆரம்பிக்கும் போதே பாருங்கள், உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு மிக பிரமாதமான ஒரு அமைப்பு. ஐயா 5 மாதம் கழித்து நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக அவர் 8ஆம் இடத்திற்கு மாறுறாரே அப்படின்னு லேசாக பயப்பட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் அதி உச்சம் என்கின்ற அமைப்பில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சிறப்பு நிகழ்வான உச்சத்தை அடைவது என்பது இதைவிட ஒரு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க. முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், நல்ல வேலை அமைப்புகள், நல்ல தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, செய்தொழில் விருத்தி என்கின்ற அமைப்பெல்லாம் இந்த வருஷம் முழுக்கவே சீராக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. சொந்த வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. கணவன் மனைவி உறவு இணக்கம் இல்லாமல் இருந்த சூழல், அல்லது ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி ஆகி போய் எனக்கு செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அமைப்புகள் வரப்போகிறது. வாழ்க்கை துணை யார் என்பது 7ஆம் இடத்துல குரு இருக்கின்றதுனால முதல் 5 மாதங்களுக்குள்ளேயே அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு. நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சின்னதாக அப்படி ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதற்கேற்றாற் போல் ஒரு கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்பு. இந்த வருடம் தொடங்கக்கூடிய வேலை தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பான தனுசு ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குங்க. போன வருஷம் இருந்த கடன் தொல்லைகள் கண்டிப்பாக அந்த வருஷம் இருக்காது. வருமானத்தின் மூலமாக கடனை அப்படியே படிப்படியாக அடைத்து விட முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரும். ஒரு 50-60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் விலகக்கூடிய தன்மை, குடும்பத்தில் நல்லதுகள் நடக்கிறத பார்க்கக்கூடிய அமைப்புன்னு தனுசுக்கு 80% நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல வருஷங்க இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டு 2026ஆம் வருஷம்னு சொல்லலாம். உண்மையிலே நல்லா இருக்கும் அந்த வருஷம். என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 4-5 மாதம் அந்த கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். பிற்பகுதி ஜூன் மாதத்திலிருந்து குருப்பெயர்ச்சியின் மூலமாக 7ஆம் இடத்துல உச்சகுரு வந்து உங்களுடைய ராசியவும் ராசிநாதனையும் பார்க்க போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய திருப்பங்க. போன வருஷத்துலேயே 7.5 சனி முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நினச்சவங்க அதுக்கப்புறமும் ஒன்றும் நல்லது நடக்கவே இல்லையே, இப்படி தாங்க ஜோசியம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலைங்கன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய நன்மைகள் நடக்க இருக்கிறதுனால அதற்கு ஆயத்தமாக ஏப்ரல் மே மாதத்திலேயே நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. தொழில் ஸ்டாண்டர்டாகும், ஒரு வியாபாரம் நல்லாயிருக்கும். இதை விட முக்கியமாக வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்பு. மானம் போச்சுங்க, மரியாதை போச்சுங்க, கௌரவம் போச்சுங்க, அந்தஸ்து போச்சுங்க, இப்படி நினச்சவங்க எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 6 மாதத்தில் அப்படியே தலைகளாக முன்னை விட நன்றாக இருக்கக்கூடிய தன்மை மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க.
ஒரு 7 வருஷமாக மகர ராசிக்காரர்கள் சொந்த காலில் நிற்க முடியாத ஒரு சூழல்கள் இருந்ததுங்க. குறிப்பாக இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே சொல்கிறேன். அவங்க எல்லாருக்குமே இனிமேல் பேரண்ட்ஸ் தயவு இல்லாமல், அண்ணன் அக்காள் போன்றவர்கள் தயவு இல்லாமல் நீங்களே உங்களுடைய சொந்த முயற்சியில் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு, இந்த வயதிற்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்குதுங்க. 2026 புதிய மாற்றத்தை தரப்போகின்ற நல்ல ஆண்டாகவே அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்று பிறக்க போகும் புத்தாண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் முடிஞ்சிட்ட ஆண்டாக இந்த 2026 இருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் 2025 பரவாயில்ல அப்படின்ற நிலைமையில தான் கும்பராசிக்காரர்கள் இருந்தீங்க. கடந்த ஒரு 3 வருடத்திற்கு முன்பாக ஜென்மச்சனியில் நீங்கள் பட்ட அவஸ்தைன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அந்தளவுக்கு இப்போ இல்லை. ஆனால் அந்த 3 வருடங்களில் எந்தெந்த அமைப்புகளில் நீங்கள் ஒரு துன்பத்தை அடைந்தீர்களோ அதிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிலும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு கண்டிப்பாக அமையுங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இது வரைக்குமே எல்லாம் தோற்று போனது எல்லாமே இனிமேல் சக்ஸஸ் ஆக போதுன்னா அதுவே ஒரு பெரிய அளவில் இருக்கும் இல்லையா? முதல் 4 மாதங்கள்லேயே நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். 5வது மாதத்திலிருந்து கடன் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. என்னங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு திடீர்னு குண்டை தூக்கி போடுறீங்க, கடன் வரும்ன்றீங்க. ஆமாங்க, கடன் இல்லாமல் எங்கெங்க வாழ்க்கை இருக்குது. ஒரு ஹவுசிங் லோன் வந்து அந்த கடன் மூலமாக ஒரு சொந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு, வளர்ச்சிக்கான கடன் சொல்லக்கூடிய ஒரு தைரியமாக கடன் வாங்கி இந்த தொழிலை ஆரம்பிப்போம், இந்த வியாபாரத்தை ஆரம்பிப்போம், அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும் என்கின்ற ஒரு தைரியம் வந்து உண்மையிலேயே அந்த வாங்குகிற கடன் மூலமாக வளர்ச்சிகள் அதிகமாகி வருஷ கடைசியிலேயே கடனையும் திருப்பி கொடுத்து அதன் மூலமாக ஆதாயமாக சொத்து சேர்க்கை, புதிய தொழில் போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்குதுங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே ஜூன் மாதத்திற்கு பிறகு படிக்க போகிறது, அங்கேயே வேலை செய்ய போகிறது என்பது போன்ற நற்பலன்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு இருக்கின்ற இடங்கள்லேயே பிஆர் கிடைக்கிறது, சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது, வீடு வாங்கிறது என்பது போன்ற நல்லவைகள் அதிகம் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல வருஷமாகவே இருக்குதுங்க இன்று பிறக்கப் போகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டு. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். 50 வயசுக்காரர்களுக்கு மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் 50 வயதிற்கு கீழே குறிப்பாக ஒரு 20 வயசு 30 வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடியதாகவும் இந்த ஆண்டு அமையும். ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? இளைஞர்களுக்கு ஒரு விதமாகவும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அபாரமான நன்மைகளை தரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. என்ன இளைய பருவத்தினர், குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க, புரட்டாதி நட்சத்திரக்காரங்க போன வருஷம் சுத்தமாக நல்லா இல்லை. என்ன முன்னால் போனால் கடிக்குதுங்க, பின்னால் போனால் உதைக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நெகட்டிவ் என்னை சுற்றி இருக்கிறதே என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் கண்டிப்பாக உண்டு. ஜோதிடத்தை நம்பாத மீனராசிக்காரர்கள் கூட இப்போது ஜோதிடத்தை நம்பக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒன்று வரும். ஆயினும் மீனராசிக்காரர்கள் உழைப்பாளிகள், நல்லவர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும். என்ன ஒன்று, மனக்கட்டுப்பாடு தேவைப்படுகின்ற அமைப்பு இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை என்பதை புரிய வைக்கக்கூடிய அமைப்பு, யார் நமக்கு நல்லவங்க, யார் நமக்கு கெட்டவங்க, எவர் நமக்கு நல்லதை செய்வாங்கன்ற சில பல அடையாளங்களை தெரிய வைக்கக்கூடிய அமைப்பாக இப்போது இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன அழுத்தங்கள் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வேலை செஞ்சு இன்னொருத்தர் பேரை தட்டிக்கிட்டு போகக்கூடிய அமைப்பு, அல்லது உங்கள் திறமைகளை நீங்களே வெளிக்கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க முடியாத ஒரு நிலைமை. என்ன ஆச்சு, நமக்கு நல்லா தானே இருக்கிறோம், இப்படி நம்மளை சுற்றி ஒரு மாதிரியாக வருதே, நம்மளை மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே, இந்த மாதிரியாக இளைய பருவத்தினருக்கு ஏதேனும் சில சோதனைகளை இந்த வருடம் ஜென்மச்சனியின் காரணமாக கொடுத்தாலும் கூட அதுலேயும் சனி பகவான் ஒரு உள்ளர்த்தத்தோடு ஒரு நல்ல அனுபவத்தை, எதிர்காலத்தில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சில விஷயங்களை, உண்மையை சொல்லப்போனால் இன்பம் என்பது துன்பத்தை அனுபவித்ததற்கு அப்புறம்தான் வரும்ன்றதான் வாழ்வியல் தத்துவம். அது மாதிரி இந்த வருஷம் லேசாக அப்படி முன்ன பின்ன இளைய பருவத்தினருக்கு மட்டும் இருந்தாலும் கூட அடுத்த வருடத்திலிருந்து நீங்கள் நன்றாக இருக்கக்கூடிய சில பல வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல வருஷமாகவே இந்த வருஷம் கண்டிப்பாக அமையுங்க. ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத மாற்றம் நிறைந்த புத்தாண்டாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு. இதுவரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கான இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்த்தோம். நாளையில இருந்து 12 ராசிக்காரர்களுக்கும்
தனித்தனியான விரிவான பலன்களை கண்டிப்பாக பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான 2026 புத்தாண்டு பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.